துணைக்கண்டத்தின் 100 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்த மிகப்பெரிய பொது உடைமை சித்தாந்தவாதியான தோழர் நல்லக்கண்ணு மறைவெய்திருக்கிறார் என்கின்ற செய்தி மிகப்பெரிய துயரமாக தற்போது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பிரிக்கப்படாத நெல்லை மாவட்டம், தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவைகுண்டத்தில் 26 டிசம்பர் 1925 ஒரு பொது உடைமை சூரியன் பிறந்திருக்கிறது. அதுதான் தோழர் நல்லக்கண்ணு. குறிப்பாக தொடக்கம் முதலே ஜனசக்தியில் பல்வேறு கட்டுரைகளை எழுதி ஏழை எளிய மக்களுக்கான தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். ஏகாதிபத்தியவாதிகளிடமிருந்தும் அடக்குமுறையாளர்களிடமிருந்தும் எளிய மக்களுக்கான உரிமை குரலாய் தொடர்ந்து தொடக்கம் முதலே ஒலித்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய நேர்மையாளர் தற்போது மறைவெய்திருக்கிறார் என்ற செய்தி தமிழகம் முழுவதும் துயர தீபமாய் சுடர்விட்டு பறந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இவருடைய 80வது பிறந்த நாளை முன்னிட்டு கட்சி சார்பிலே 1 கோடி ரூபாய் நிதி வசூலித்து கொடுத்தபோது அதை கட்சி மேடையிலேயே வைத்து அந்த கட்சிக்கே திருப்பி கொடுத்த ஒரு மிகப்பெரிய பெயர் கொண்டவர். தமிழக அரசுடைய அம்பேத்கர் விருது கொடுத்த போது 1 லட்சம் ரூபாயை வழங்கிய போதும் கூட அதில் பாதியை கட்சிக்கும் மீதியை விவசாய தொழிலாளர்கள் சங்கத்துக்கும் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பேராளர். சாதிய அக்கிரமங்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த மிகப்பெரிய பொது உடைமை போராளி. தன் வாழ்நாள் முழுவதையும் எளிய மக்களுக்காக வாழ்ந்து எளிமையாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார். குறிப்பாக சிறை கொட்டகைகளிலும் தலைமறைவு வாழ்க்கையிலும் பெரும்பாலான தன்னுடைய வாழ்நாட்களை கழித்த பொது உடைமை சித்தாந்தத்தின் சிகரமாக கருதப்படுகின்ற தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் தற்போது மறைவெய்திருக்கிறார் என்கின்ற செய்தி மிகப்பெரிய துயர சூழ்ந்த ஒரு செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இவரை பொறுத்தவரையில் தமிழக ஆளுநருடைய சுர்ஜித் சிங் பர்னாலாவிடமிருந்து சகாயோகி விருது பெற்றிருக்கிறார். தமிழக அரசின் விருது, அதோடு மட்டுமல்லாமல் தமிழக அரசினுடைய அம்பேத்கர் விருது 2007ஆம் ஆண்டு பெற்றிருக்கிறார். அகில இந்திய மகாத்மா காந்தி சமூக நலமன்றத்தின் சமூக சேவைக்கான காந்தி விருது பெற்றிருக்கிறார். அதேபோல் மாவட்ட எழுத்தாளர் சங்கத்தின் ஜீவானந்தம் விருது பெற்றிருக்கிறார். அதேபோல் தகைசால் தமிழர் விருது அளித்து தமிழக அரசு இவரை கௌரவித்திருக்கிறது. இந்த தகைசால் தமிழர் விருதின் போது கூட தமிழக அரசு அளித்த 10 லட்சம் ரூபாயை கூட சேர்த்து மீண்டும் ஒரு கூடுதலாக 5000 ரூபாய் சேர்த்து தமிழக அரசுக்கு கொரோனா நிவாரண நிதிக்கு அளித்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேராளராக பார்க்கப்பட்ட தோழர் நல்லக்கண்ணுவின் மறைவு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாமல் பொதுவுடைமை தோழர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பினர் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு 100 ஆண்டு கால வரலாறு மறைந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய சோகமாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவருடைய திருவுடலானது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் மற்றும் இடதுசாரி தோழர்கள், அரசியல் முக்கிய பிரமுகர்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கே அவருடைய உடலானது கொடுக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.